அந்த பொண்ணோட பேரு யோன்ஜி. அவளோட பேரை இன்னைக்கும் கேட்கும்போது அங்க இருக்க மக்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யோன்ஜி ஒரு நல்ல பொண்ணு. தெரியாம அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்துட்டா. அவ எந்த ஒரு தப்பும் செய்யல. ஆனா அவ கூட படிச்ச கிளாஸ்மேட்ஸ்க்கு அவன் மேல ரொம்ப பொறாமையா இருந்தது. டெய்லி அவளுக்கு ஸ்கூல் லைஃப் இப்படி போயிட்டு இருந்தனால, அவளோட ஸ்கூல் லைஃப் அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாம ஆயிருச்சு. யோன்ஜி ஜியோன்ஜி டோல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கிறா. அவங்க அப்பாவுக்கு வேலை காரணமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சனால அந்த ஸ்கூலுக்கு வந்து மாறுறா. அது ஒரு புது ஸ்கூல்னால அவளுக்கு யாரையும் தெரியாது. ஆனா, அவ ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு. நெறைய மார்க்ஸ் வாங்குவா. டீச்சர்ஸ்க்கு அவ வந்து ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எல்லாருக்குமே அவ தான் பெட்டு. ஈவன் டீச்சர்ஸ்க்கு டவுட் வந்தா கூட டீச்சர்ஸ் அவகிட்ட தான் கேட்பாங்க. அவ ஸ்டடீஸ்ல நல்லா ஃபோக்கஸ்டா இருந்தா. அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அதனால அவ எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு யாருமே கிடையாது. அவளோட ஒரே டார்கெட் வந்து அவ நல்லா படிச்சு அவங்க அம்மா, அப்பாவோட சுமைய குறைக்கணும். நல்ல மார்க் வாங்கணும். நல்ல வேலைக்கு போகணும். நல்லா செட்டில் ஆகணும். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்த கிளாஸ்மேட்ஸ் அவளோட சக்சஸை பார்த்து ரொம்ப பொறாமைப்பட்டாங்க. முதல்ல நடந்த மந்த்லி டெஸ்ட்ல அவளோட அதிக மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சாங்க. ஆனா யோன்ஜி அதுல ஃபுல் மார்க் வாங்கி அவ தான் கிளாஸ்ல டாப்பரா வந்தா. இதனால புல்லி பண்ற அந்த கிளாஸ்மேட்ஸ் அவளை பத்தி பின்னாடி காசிப்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவ எதுவும் கண்டுக்கல. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. அந்த ஸ்கூல்ல அவ சேஃபா இல்ல அப்படிங்கிறது அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.